ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதாவது ஹோம் மேக்கர்ஸ் சின்ன ஒரு கேபிட்டல் வச்சு எப்படி அவங்களுடைய ஒரு பேக்கெட் மணியை ஒரு சின்ன சின்ன இன்கம் எப்படி பண்ண முடியும், எப்படி மார்க்கெட்டில் உள்ள ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மந்த் ஃபுல்லாகவுமே அப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதில் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே இருந்து சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெட் கேண்டில் தெரியுது இல்லைங்களா, ஸோ அதில் தான் என்னுடைய ட்ரேடை எடுத்திருந்தேன். 1300 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்தது. நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி மேக்ஸிமம் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டேன். நான் என்ன ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா 22,550 புட் ஆப்ஷன் நான் எடுத்திருந்தேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி சின்ன கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணும் பொழுது நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட்டாக செட் பண்ணுங்கள், ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டார்கெட்டை தான் நம்ம என்ன பண்ணணும்னா அச்சீவ் பண்ணுறதுக்கான எஃபர்ட்டை நம்ம போட 10 to 15K வச்சு ட்ரேட் பண்ணும் பொழுது நான் அதுக்கு டார்கெட் இந்த ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாவுக்குமே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 5,000 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ அதை என்னோடய ஃபஸ்ட்டு ஏப்ரல் மந்தில் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். 50% அது வருது. ஸோ 50% அப்போ 10K வச்சு 50% பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ 1 lakh வச்சுருந்தோன்னா நம்ம 50,000 பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இப்போ நம்ம சின்ன கேபிட்டல் வச்சு பண்ணுறோம் 10 to 15K. 10K வச்சுருந்தாலும் நான் 1 lakh தான் எடுக்க போகிறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போதும் பண்ணுற மாதிரி 30K ஒரு லாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி இருந்தாலும் நம்ம 1 லாட் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 50% வராது 30K வச்சு பண்ணும் பொழுது. ஸோ இது 10Kங்கிறதுனால நமக்கு பர்சன்டேஜ் அதிகமாக 50% அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த டார்கெட்டை அப்படிங்கும் பொழுது ஏப்ரல் மந்தில் நம்ம ஒரு 6 டேஸாக ட்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த 6 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு இம்பார்ட்டண்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டார்கெட் அப்படிங்கிறது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் உள்ளே வந்தோம். ஸோ அந்த நமக்கு தேவையானது அப்படிங்கிறது ஈஸியாக அச்சீவ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். ஸோ நான் 10 to 15K வச்சு நான் 1 lakh பண்ண போகிறேன் அப்படின்னா அது இம்பாசிபிள். அப்படியே பாசிபிள் இருந்தால் அதுக்கு நிறைய டியூரேஷன் அப்படிங்கிறது மாறும். ஸோ அது நமக்கு என்ன ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுமோ அந்த லெவலில் கம்மியான ஒரு டார்கெட்டை ஈஸியாக செட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 5% நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். செகண்ட் டே 10%, தேர்ட் டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10%, ஃபோர்த் டே நமக்கு ஒரு 5% ப்ராஃபிட் இருந்தது. ஃபிஃப்த் டே பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா ஸோ அதுவுமே ஒரு 10% ப்ராஃபிட் வந்தது. சிக்ஸ்த் டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் மோர் தென் 10% ஒரு ப்ராஃபிட் வந்திருந்தது. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது நம்ம மோர் தென் 50% நம்ம ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய டார்கெட்டை நம்ம ஒரு 6 டேஸ்லேயே நம்ம ரீச் பண்ணியாச்சு. எல்லாருமே இது மாதிரி 6 டேஸில் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னா ஸோ இது இம்பாசிபிள் தான். ஏன் அப்படின்னா ரிஸ்க்கும் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் ரிஸ்கையும் மீட் பண்ண வேண்டி இருக்கும். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா நாளுமே ட்ரேட் எடுக்காமல் ப்ராப்பராக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டார்கெட் என்னைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணாலே நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஸோ இந்த ஒரு இன்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கெட் மணியாக இருக்கும். ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக இருக்க முடியும்.